இது என்ன இது தேர்தல் பணி தானே. இது எங்களோட 234 தொகுதி பொறுப்பால் அறிவிக்கிறோம் நாங்க சொல்லியிருந்தோம். அதே மாதிரி எங்க செயற்குழு பொதுக்குழு இப்ப கூட்டியிருக்கோம். ஒவ்வொரு ஊரும் சுற்றுப்பயணம் வரும் சொல்லியிருக்கு. ஜனவரி 9 கடலூர்ல மாநாடுன்னு அறிவிச்சிட்டோம். எங்களோட வேலைகளை நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்ப கூட எல்லா அணிகள் மீட்டிங்கும் தினந்தோறும் கட்சி ஆபீஸில் நடந்துட்டு இருக்கு. அந்நியர் தலைமையில எங்களோட வேலைகள் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். எங்க தேமுதிக பலத்தை அடுத்த ஒரு வருஷம் நாங்க பலம் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயம் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் உங்க அறிவிப்பு வரும். அதான் சொல்றேன், உரிய நேரத்தில் கூட்டணியை பத்தி நாங்க சொல்லுவோம். எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்லுவோம். பேசியிருக்கேன். அவரோட எனிமி இல்லையே விஜய். நாங்க அவருக்கு முதல் குரு பூஜை அழைக்கும் போது விஜயன் நான் பார்த்திருக்கேன். அதே மாதிரி கோட் படத்துக்கு வரும்போது அவரை நான் பார்த்தேன். அதனால முதல் முறை அவரை நான் சந்திச்சது. இந்த மாதிரி ஒரு சாதாரண தர்ப்பணம் கூட்டணி விஷயங்கள்ல நாங்க எதுவும் பேசணும். நிச்சயம் கேப்டன் இல்லாம எங்க எல்லாருக்குமே ஒரு மனவலி இருக்கு. கேப்டன் முதல் சட்டமன்றம் இருக்குண்டு. ஆனா அவரோட ஆசையும் கொள்கையும் வென்றெடுக்கிறது தான் எங்க ஒவ்வொரு தொண்டரோட கடமை. நிச்சயமாக வரப்போற 2026 எங்க அப்பாவோட ஆசை என்னமோ அதை ஜெயிச்சு அவரோட இருக்க கேப்டன் ஆலயத்தில் நாங்க பொறுப்பாதல் நாங்க கொடுப்போம். எனக்கு 33, அண்ணனுக்கு 50. அதனால என்னை ஒப்பிடாதீங்க. அவர் என்னோட சீனியர். இல்ல நான் சொல்லி உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அவர் என்னோட சீனியர். அவரே எனக்கு முதல்ல சொல்லும் போது எனக்கு நீங்க அரசியல் சீனியர் அவரே சொல்லியிருக்காரு. அதை நான் பெருமையை ஏற்றுக்கு அண்ணனுக்கு நான் ரொம்ப மரியாதை நான் செலுத்துறேன். ஆனா அனுபவம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அண்ணன் என்னோட பெரிய ஆளு. அவருக்கு அனுபவம் ஜாஸ்தி. இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு அவரோட கட்சி ஆரம்பிச்சு அவர் பின்னாடி பல லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு இருக்காங்க. அது அவரோட பலம். 20 வருஷம் முன்னாடி கேப்டன் பின்னாடி பல லட்சம் இளைஞர்கள், அது தேமுதிகவோட பலம். இன்னைக்கு விஜய் பிரபல நாங்க வரும்போது எங்களோட நிலைப்பாடு என்ன, எங்களோட விஷயங்கள் என்னவோ அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு அது அப்பா என்ன செஞ்சாரோ அதை நான் கொண்டு வரோம். நாங்க ஆசைப்படுறோம். இல்ல நிறையும் இருக்கு, குறையும் இருக்கு. எல்லாமே சூப்பர்னு சொல்ல எல்லாரும் வேஸ்ட்னு சொல்ல முடியாது. அதை மக்கள் தான் அடுத்த தேர்தல் முடிவு பண்ணும். அதை நீங்க மக்கள்கிட்ட கேளுங்க. ஏன்னா அவங்கதான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. நான் திமுக ஓட்டு போட போறது இல்லை. அதனால நான் அதை சொல்லி எதுவும் இல்லை. என்னங்க கேட்கல. எம்ஜிஆருக்கு பிறகு கட்சி ஆரம்பிச்சதுல கேப்டன் ஜெயலலிதா வந்து ஒரு உச்சந்தோட எதிர்கட்சி தலைவர் அந்த ரேஞ்ச் வரை போனாங்க. இப்ப வந்து அதுக்கு பிறகு வந்து இப்ப விஜய் ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் வந்து எம்ஜிஆருடைய ஆட்சியை வந்து நாங்க வந்து எம்ஜிஆர் எப்படி 1979 வந்தோமோ அந்த அளவுக்கு வந்து நாங்க வந்து அடுத்த 2026 சட்டமன்றத்துல நாங்க வந்து சாதிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி பாக்குறது, அது அவரோட நம்பிக்கை. அவரோட சொல்றது அவரோட நம்பிக்கை. இது மக்கள் தான் தேர்வு செய்யணும். அதேதான் கேப்டனும் தான் சொன்னார். 2020 கட்சி ஆரம்பிச்சுல இன்னைக்கு லஞ்சமும் மூலம் ஒழிப்போம் எந்த தலைவர் இந்தியாவில சொல்லியிருக்காங்க? கேப்டன் தான் சொன்னாரு. அப்புறம் இன்னைக்கு கேட்டீங்கன்னா தேமுதிக 1% நீங்க தான் சொல்றீங்க. அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையாது. இன்னைக்கு மக்கள் யார்கிட்ட இருக்காங்க? இன்னைக்கு மக்கள் வந்து 2011 கேப்டனுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதே போல ஆதரவு இன்னைக்கு 2026 மக்கள் இன்னைக்கு அந்நியாருக்கு கொடுப்பாங்க நான் நம்புறேன். இன்னைக்கு எல்லா பொய் பிரச்சாரம் தாண்டி இன்னைக்கு கேப்டன் கட்சி மேலே மக்கள் நம்புறாங்க. நிச்சயம் 2026 ஒரு பொற்கால கட்சியாக தான். யார் சொன்னா? போன தேர்தல் நீங்களே பாத்தீங்க, நான் சொல்ல. அதிமுக சார்பாக எல்லாருமே சொல்லியிருக்காங்க. 10 லட்சம் 12 லட்சம் வாக்கு தேமுதிக அதிமுக கூட்டணி பெற்றிருக்குன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதான் நீங்க பாத்தீங்க. அதிமுக சார்பாக விருதுநகர்ல நானே போட்டி போட்டேன். எவ்வளவு வாக்கு வாங்கணும் உங்களுக்கும் தெரியாது. நான் பெருமையா சொல்ல, ஒரு கணக்கெடுப்பு நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கே தெரியும். அது தலைமையே இப்ப ஏடிஎம்கேன்றது பெரிய கட்சி. அப்ப இந்த கேள்வி நீ அங்க கேட்கணும். இன்னைக்கு வெற்றி வாய்ப்பு பாத்தீங்கன்னா எல்லா கட்சியும் ஒரு பக்கம் இணையும் போது அது டிவிக்கு ஏடிஎம்கே டிஎம்டிக்கு இருக்கிற எல்லா கட்சியும் ஒரு பக்கமா சேர்ந்து கூட்டணி யாராக இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு பெருசா தான் இருக்கும். உங்களுக்கே தெரிய வரும். சரி, நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.